ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் இப்போ என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ஸ்ருதி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீடியோஸே ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுறேன். நீங்கள் நிறைய பேர் எனக்கு திட்டி வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து நான் வீடியோஸ் மிஸ் பண்ணுறதா சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நடுவில் நிறைய பர்சனல் இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ளோப் சீரிஸ்னால் என்ன, நான் எதுக்காக இந்த சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். வீடியோ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும், டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போனோம்னா இந்த டைமில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த க்ளோப் சீரிஸ்னால் என்ன, எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக நான் என்னென்ன பண்ணிக்கிறேன், ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, பாடி கேரு, ஹெல்த்துக்கு நான் எனக்கு என்னென்னலாம் பண்ணிக்கிறேன், நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேனோ அது மட்டும் தான் நம்ம சேனலில் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். நான் அதை தவிர வேறு எந்த திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணாத விஷயங்கள் எதுவுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நான் ஸ்கின் கேர் கூட பண்ணுறதே கிடையாது. என் ஸ்கின் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ பட்டிட்டிங்கிறீங்களாம் பண்ணி வச்சிருக்கேன். பட் ரொம்ப மோசமாகிடுச்சு ஸ்கின் கேர் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ ரீசெண்டாக ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இந்த வருஷம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இயராக நான் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் லிட்டரலாக ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன், எனக்குன்னு எதுவுமே பண்ணிக்காமல். ஸோ அதனால் ஜான் 2026 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி என்டர் ஆகக்கூடாது, கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோப் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் பர்சனலாக சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், தோன்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதை தான் உங்கள் கூடயும் சேர்ந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, என்ன நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே என் கூட சேர்ந்து இந்த சீரீஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த சீரீஸில் வந்து என்னோட ஸ்கின் ரொம்ப டேன் ஆயிருக்கு. ஸோ வந்து ஸ்கின் டேன் ரிமூவல், பாடி டேன் ரிமூவல், அப்புறம் எப்படி ஹேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரிலாம் பண்ணால் ஹேர் வந்து க்ரோத் ஆகும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங்கில் என்னென்னலாம் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன்னா எல்லாமே உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா A to Z நான் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண போகிறேன். இதை அப்படியே பண்ணுறதோட ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸோ தட் என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து யோசித்தேன். ஸோ இன்றைக்கி டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ஃபேஸ் ஸ்க்ரப்பு அண்ட் ஃபேஸ் பேக் இது ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்துடலாம். இதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள். உங்களுக்கு மஞ்சள் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆனால் போட்டிங்கன்னா ரிசல்ட்ஸ் வேறு லெவலாக இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு அந்த கலரும் கொடுக்காது, ஸ்கின்னுக்கும் நல்லது. அடுத்து வெள்ளை மஞ்சள், ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு, பூலாங்கிழங்கு பொடி அப்படின்னு சொல்லுவோம், இருந்ததுனால ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்டன் ஃபேஸ் பேக்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் டெஸ்டட் ஃபார்முலா. நீங்கள் தமன்னா மாதிரி இல்லை வந்து பிரியங்கா சோப்ரா மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னதான் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி DIY ரெமடிஸ் தான் உங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வீக்லி பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா இதை ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஜஸ்ட் பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லியும் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கையில் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் கூட, இல்லை பால் கூட, தயிர் கூடன்னு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிப்பேன். மார்னிங் வேறு எந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ண மாட்டேன். இது மட்டும் தான் என்னோடய ஃபேஸில் வந்து போடுவேன். ஃபஸ்ட்டு டேவே ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மைல்டான ஸ்க்ரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரப்புக்கு நான் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக ஸ்க்ரப்புக்கு நம்ம அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப மைல்டான ஜென்டிலான ஒரு ஸ்க்ரப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஓட்ஸோட நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 2 பேக்கெட் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரப்பை நான் ரெடி பண்ணும்போது கூட நினச்சி பார்க்கல, வேறு லெவல் ரிசல்ட் வந்து இருக்குது. உங்களோட ஸ்கின்னை அவ்வளோ ஸ்மூத்தாக பார்த்துக்கிறதுக்கு அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த ஷைன் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி செம்மையாக இருக்குது இந்த ஸ்க்ரப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் வந்து எடுத்துக்கிட்டு இது கூட மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலில் இல்லை தண்ணி பட்டால் கொஞ்சம் கெட்டியாகும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி அப்புறம் வந்து வாஷ் பண்ணிப்பேன். ஸோ மொதல் 2 ரெமடிஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு காமிச்ச ரெமடியை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ரெமடி வீக்லி 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா நல்ல ஒரு ஷைன் கொடுக்குது ஸ்கின்ல அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ இந்த 2 ரெமடியும் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள்.
யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ண போறீங்களோ அவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா தம்ஸ் அப்போ இல்லை நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் வீடியோஸ் அடுத்து கிரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம், பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன், ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன், ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி எப்படி நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.